திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த குறைதீர் கூட்டத்தில் மக்கள் முகக்கவசத்துடன் கலந்து கொள்ள அதிகாரிகள் முகக்கவசமின்றி பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. மனுவளிக்க வந்த மக்கள் அனைவரும் முகக்கவசம் கட்டாயம் என்றதால் அவர்கள் அவசரமாக அருகில் உள்ள கடைகளில் முகக்கவசத்தை வாங்கி அணிந்து வந்தனர். ஆனால் குறைகளை கேட்க வந்த அதிகாரிகள் முகக்கவசமின்றி கூட்டத்தில் பங்கேற்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே விவசாய நிலத்தை விதியை மீறி வீட்டுமனைகளாக பிரிக்க அனுமதி கொடுத்ததாக குற்றம் சாட்டி ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன் கிராம மக்களும் இந்து கம்யூனிஸ்ட் கட்சியினரும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நல்லாம்பாளையத்தில் தனியார் நிறுவனத்திற்கு விதியை மீறி விளைநிலங்களை வீட்டுமனைகளாக கொடுத்திருப்பதாகவும் அதனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரி இப்போராட்டம் நடைபெற்றது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சுமை தூக்கும் தொழிலாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதிய உயர்வு உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சுமை தூக்குவோர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகளை நிறைவேற்றித் தர வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அடிப்படை சம்பளம் குறைந்தது 20,000 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் எஃப்சிஐயிலே மத்திய உணவுக் கழகத்திலே வேலை செய்கிற சுமைப்பணி தொழிலாளர்களுக்கு வழங்குகிற ஒரு நாளைக்கு ரூபாய் 700 ரூபாய் ஒரு நாளைக்கு கூலியும் மாத சம்பளம் குறைந்தது 30,000 வழங்குகிறார்கள். அந்த வகையிலாவது வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு நாங்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிய நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தூய்மை பணியாளர் அண்ணாதுரை தனது வாகனத்தை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நிறுத்திவிட்டு பணிக்கு சென்றுள்ளார். பணி முடிந்து திரும்பி வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனத்தை காணவில்லை. அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சியில் தலையில் குல்லா அணிந்து வந்த நபர் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்வது பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சாலையில் வந்த இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. ஆசாரிப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த ராஜாராம் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் மருத்துவமனைக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றார். வாகனத்திலிருந்து புகை வந்ததால் வாகனத்தை நிறுத்திவிட்டு அனைவரும் கீழே இறங்கினர். நொடிப்பொழுதில் இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை அணைத்தனர். கல்லுறக்க அனுமதி கேட்டு கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். கல்லிறக்குவோர் மீதான காவல்துறை நடவடிக்கையை கைவிடக் கோரி பொள்ளாச்சி தாலுகா காவல் நிலையத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். போராட்டத்தின் போது விவசாயி ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அனுமதி இருக்கும் வரை எங்களுக்கும் தமிழ்நாட்டில் அனுமதி கொடுக்க வேண்டும். டாஸ்மார்க் மட்டும் அனுமதி கொடுத்துவிட்டு கல்லுக்கு ஏன் அனுமதி கொடுக்கவில்லை? கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து கனிம வளங்கள் கேரளாவிற்கு கடத்தப்படுவதை தடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சியினர் மனு அளித்தனர். கருங்கல், சித்திரங்கோடு, நட்டாளம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ளூர் பணிகளுக்காக பாறைகளை உடைக்க அனுமதி பெற்றுவிட்டு அங்கிருந்து லாரிகளில் கற்கள் மற்றும் கனிம வளங்கள் கேரளாவிற்கு கடத்தப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மலைகளை வெட்டிட்டோம் அப்படின்னா திரும்ப மலைகளை உருவாக்க முடியாது. இங்கு பாத்தீங்கன்னா இரவும் பகலும் தொடர்ச்சியாக வெட்டி கடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த சாலைகள் முழுக்க பாத்தீங்கன்னா கனிம வள கடத்தல் லாரி தான். எங்க பார்த்தாலும் கனிம வள கடத்தல் லாரி தான். கன்னியாகுமரி அருகே இட்லி தட்டு நடுவே உள்ள துவாரத்தில் 4 வயது சிறுமியின் விரல் மாட்டிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. லூர்மாதா தெருவில் வசித்து வரும் ஆரோக்கிய செல்வியின் 4 வயது சிறுமி ஜாவி இட்லி தட்டை கையில் வைத்து விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக குழந்தையின் கை விரல் இட்லி தட்டு நடுவே இருக்கும் துவாரத்தில் மாட்டிக்கொண்டது. நீண்ட நேரம் போராடி விரலை எடுக்க முடியாததால் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். பின்னர் இரும்பு வெட்டும் கருவியின் உதவியுடன் இட்லி தட்டை அறுத்தெடுத்து சிறுமியின் விரலை பத்திரமாக வெட்டி